ஸ்ரீ ரேவா காண்டம் 77ஆம் அத்தியாயம். பீம ஈஸ்வர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் பீமேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் பீமேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். இது அற்புதமான மற்றும் கடுமையான விரதங்களை செய்யும் முனிவர்களின் குழுக்களால் நாடப்படுகிறது. புலன்களை கட்டுப்படுத்தி விரதமிருக்கும் ஒருவர் தீர்த்தத்தில் புனித நீராட வேண்டும். சூரியனை நோக்கி தனது கரங்களை உயர்த்தி ஒற்றை எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த பிறவியில் அவருக்கு சேர்ந்த பாவங்கள் உடனடியாக அழிந்துவிடும். காயத்ரி மந்திரத்தை ஓதுவதன் மூலம் 7 பிறவிகளில் பெற்ற பாவங்கள் நிச்சயமாக அழிந்துவிடும். 100 முறை மீண்டும் மீண்டும் ஜபித்தால் 10 பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிக்கப்படும். காயத்ரி 3 பிறவிகளில் எழும் பாவங்கள் 1000 முறை மீண்டும் மீண்டும் ஜபித்தால் அழிக்கப்படும். வேதமாக இருந்தாலும் சரி, மதசார்பற்றதாக இருந்தாலும் சரி, அரசரே, திரும்ப திரும்ப சொல்லப்படும் மந்திரம் புல்லை எரிக்கும் நெருப்பை போல அனைத்து பாவங்களையும் உடனடியாக எரிக்கிறது. ஒரு தெய்வத்தின் சக்தியின் பலத்தால் ஒருவர் வேண்டுமென்றே பாவங்களை செய்யக்கூடாது. அறியாமையால் செய்யப்பட்ட பாவம் விரைவாக அழிந்துவிடும். ஆனால் மற்றொன்று எந்த நேரத்திலும் அழிந்து விடாது. ஒருவர் அந்த தீர்த்தத்தில் தனது சக்திக்கேற்ப பரிசுகளை வழங்க வேண்டும். பாண்டுவின் மைந்தனே, அனைத்தும் நித்திய பலனை தருகின்றன. 77ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.